Hello friends. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேவா. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இதுல வந்து ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஸ்கூல்லேயே லேர்ன் பண்ண ஒரு டாபிக் தான். ஸோ தட் இஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பார்த்துருப்போம் கரெக்டா. ஸோ இதுல வந்து சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டா போதும். இதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணிட முடியும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்னன்னா இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ இந்த நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும் ஓகேவா. தட் இஸ் ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ நம்பர்ஸ் இன் த எனி டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இன் த சீரீஸ் வில் பி சேம் ஓகேவா. ஸோ தட் அந்த சீரீஸை நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லை அரித்மெட்டிக் சீரீஸ்ன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிஎன் டிஎன் ஃபார்முலா என்னன்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகேவா. ஸோ இதுல a is equal to first term ஓகேவா. நெக்ஸ்ட் n is equal to number of terms, d is equal to common difference ஓகேவா. ஸோ இந்த d எப்படி அப்டைன் பண்ணுவோம்னா ஸோ t2 மைனஸ் t1 ஆர் tn plus 1 மைனஸ் tn கரெக்டா. ஓகே. ஸோ இதுதான் d யோட ஃபார்முலா ஓகே. ஸோ இது டிஎன். நெக்ஸ்ட் சம் எஸ்என் சொல்லுவோம். எஸ்என்னா இது இன்னொன்று வந்து எல். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் ஓகேவா. ஸோ இந்த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் இந்த சீரீஸ்க்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் என் பை டூ இன்டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகேவா. அதே எஸ்என் வந்து என் பை டூ இன்டூ ஏ பிளஸ் எல் ஓகேவா. ஸோ இப்படியும் சம் ஆஃப் த சீரீஸ் அப்டைன் பண்ண முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து த்ரீ டேர்ம்ஸ் ஓகேவா. த்ரீ டேர்ம்ஸ் ஆர் இன் ஏபி. தென் த டேர்ம்ஸ் அதை எப்படி எடுத்துக்கணும்னா a மைனஸ் டி a பிளஸ் டி ஓகேவா. ஸோ இன் கேஸ் ஃபோர் டேர்ம்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா a மைனஸ் த்ரீ டி a மைனஸ் டி a பிளஸ் டி a பிளஸ் த்ரீ டி. சி இங்க எல்லாத்துலயுமே காமன் டிஃபரன்சஸ் டூ டியா ஓகே. ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ தீஸ் ஆர் தி ஃபார்முலாஸ் தட் வி வில் யூஸ் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்படியே ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு வந்தோம்னா பார்ப்போமா. ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ இங்க எப்படி இருக்கும்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஹியர் இது வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகி எக்ஸ்போனன்ட்ல ஏறிட்டு இருக்கும் பவர் ஓகேவா. ஸோ இங்க வந்து டிஎன் ஃபார்முலா. ஸோ டிஎன் ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஹியர் ஆர் இஸ் ஈக்குவல் டு காமன் ரேஷியோ ஓகே. ஸோ ஆர் கேன் பி அப்டைன்ட் பை t2 divided by t1 or tn plus 1 divided by tn ஓகேவா. நெக்ஸ்ட் sn sum of the terms in the geometric series வந்து ஃபார்முலா. ஸோ a into r power n minus 1 divided by r minus 1 where r is greater than 1 ஓகேவா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r where 1 is greater than r ஓகேவா. நெக்ஸ்ட் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்கு. தட் இஸ் a by 1 minus r ஓகே. ஸோ சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ்ன்றது வந்து கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ சம் அன்டில் இன்ஃபினிட்டின்றப்போ அந்த கேஸ்ல வந்து ஆர் வந்து ஒன்னோட சின்ன நம்பரா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் இன் ஜிபி. தென் தட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் கால்ட் அஸ் a by r a ar. அப்படி இல்லைன்னா a ar ஏஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இது ரெண்டுல கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த டேர்ம் வேணுமோ அந்த டேர்ம் எடுத்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர் டேர்ம்ஸ் ஓகேவா. ஸோ ஃபோர் டேர்ம்ஸ் ஆர் இன் ஜிபி. தென் த டேர்ம்ஸ் வில் பி a by r cube a by r ar ஓகே ar cube ஓகேவா. ஸோ இதுதான் ஃபோர் டேர்ம்ஸ் இன் ஜிபி ஓகே. ஸோ தேவையான எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ லெட் வி கோ இன் டு த கிளாஸ்.
First question. Find the 10th term of an arithmetic progression whose first term is 2 and the common difference is 3. So A is equal to 2, T is equal to 3, T10 கேக்குறானா? அப்ப Tn formula என்ன? Tn is equal to A plus n minus 1 into T. So T10 is equal to A plus 9D. A என்ன? 2 plus 9 into 3, that is 2 plus 27, 29. Okay. அடுத்த question. Find the number of terms in an arithmetic progression whose first term is 3. So A is equal to 3 and the last term is 67. L is equal to 67 and the common difference is 4. So D is equal to 4. அவன் என்ன கேக்குறான்? N கேக்குறானா? Okay. So இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? So இந்த 67 வந்து எத்தனாவது டேர்ம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டா போதுமா? அவன் வந்து find the number of terms ன்னு கேட்டிருக்கான். 67 தான் லாஸ்ட் டேர்ம்னு கொடுத்துட்டானா? So எனக்கு Tn ஃபார்முலா தெரியுமா? Tn is equal to A plus n minus 1 into T. இப்போ இந்த 67 தான் nth term, that is 67 தான் லாஸ்ட் term. அப்ப 67 is equal to A என்ன? 3 plus n minus 1 into D என்ன? 4. So அப்ப 67 minus 3 என்னவா இருக்கும்? 64 is equal to n minus 1 into 4. 64 by 4 வந்து 16. அப்ப n minus 1 is equal to 16, n is equal to 17. ஓகேவா? சோ அவன் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டான், தட் இஸ் 67 ன்ட்டு. அப்ப லாஸ்ட் டேர்ம் தான் என்னவா இருக்கும்? nth டேர்மா இருக்கும். ஓகேவா? சோ அத வந்து Tn ஃபார்முலால ஈக்குவேட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. அடுத்த क्वेश्चन. Find the first term and the common difference of an AP if the fourth term is 14 and the 11th term is 42. So T4. So T4 is equal to 14. T11 is equal to 42. So T4 na என்ன அர்த்தம்? A plus 3D, that is 14. T11 na என்ன அர்த்தம்? A plus 10D, that is equal to 42. இத சப்ராக்ட் பண்ணலாமா? So இது கேன்சல் ஆகும். So இங்க என்ன இருக்கும்? 7D, that is equal to 42ல 14 போனா 28. ஓகேவா? 7D is equal to 28. So D is equal to 4. ஓகேவா? சோ இத கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A plus 3D is equal to 14. So A plus 3 into 4 is equal to 14. So A plus 12 is equal to 14. So A is equal to 2. D is equal to 4. Clear? அடுத்து. Find the number of terms in an AP whose sixth term is 19 and the 12th term is 37 and the last term is 67. ஓகே. இங்க என்ன கொடுத்திருக்கான்? T6 கொடுத்திருக்கான், that is 19. அப்புறம் T12 கொடுத்திருக்கான், that is 67. Next L கொடுத்திருக்கான் 67. ஓ இது வந்து 37. T12 is equal to 37. Okay. So T12 is equal to 37. அவன் என்ன கேக்குறான்? N கேக்குறானா? ஃபர்ஸ்ட் A உம் D உம் கண்டுபிடிச்சுக்கலாமா? ஓகே. So T6 னா என்ன அர்த்தம்? A plus 5D, that is equal to 19. T12 னா என்ன அர்த்தம்? A plus 11D, that is equal to 37. So இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 6D. 6D is equal to 20 17 18. ஓகே. அப்ப D is equal to 3. அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? A என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? A plus 5D is equal to 19. A plus 5 3s are 15 is equal to 19. அப்ப A is equal to 4. Okay. அவன் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டானா, that is 67. So Tn is equal to 67. So A plus n minus 1 into D, that is equal to 67. A value என்ன? 4. 4 plus n minus 1 into D value என்ன? 3. That is equal to 67. ஓகேவா? அப்ப n minus 1 into 3 is equal to what? 63. n minus 1 is equal to 21. So n is equal to 22. So there are 22 terms in the given arithmetic progression. Okay. அடுத்த question. So இதுல வந்து நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் எதுவுமே இல்ல. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனா போதும், இதுல இருக்க எல்லா क्वेश्चंसமே சால்வ் பண்ணிரலாம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பேசிக்ஸ்க்கான வீடியோ தான். அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் டு ஹை லெவல் क्वेश्चंस வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரியாம இந்த சாப்டர்ல எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பேசிக்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? Find the sum of the first 24 terms of an AP given that the first term is 3 and the common difference is 5. So A is equal to 3,
D is equal to 5, N is equal to 24, Sn கேக்குறானா. So Sn formula என்ன, that is n by 2 into 2a plus n minus 1 into D. அப்ப sum 24, S is equal to 24 by 2 into, so 2 into 3 plus 23 into D value என்ன 5. So 12 into 3 to 6 plus இது என்னவா இருக்கும் 110 115 5 3 sir 1 okay 115. So it is 12 into 121. So இது வந்து 12 into 121 என்ன 1 into 12 2. So balance 1 ஒரு 24 க்கு 25 2 5 12 13 14 1452. Okay, so S24 is equal to 1452. Okay, அடுத்து find the arithmetic mean of an AP with 33 terms if its first term is 1 and the common difference is 2. Okay, arithmetic mean கேட்டிருக்கானா. So Sn mean என்ன, oh mean na average தானே. So average is equal to what, sum of n divided by n. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்கான் 33 terms கொடுத்திருக்கானா. first term கொடுத்துட்டான், common difference கொடுத்துட்டான். So 33rd term என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. So a is equal to 1, D is equal to 2. அப்ப T33 என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. So T33 is equal to what, a plus 32 D. A is equal to what, 1 plus 32 into 2, that is 1 plus 64, that is 65. அப்ப mean value என்னவா இருக்கும், that is a plus l divided by 2, the a plus l divided by 2 அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா mean value தான் இருக்கும். ஓகேவா. So a value என்ன 1 plus 65 divided by 2, that is 66 by 2, that is 33. ஓகேவா. So அதாவது ஒரு arithmetic progressionல எனக்கு ஆவரேஜ் ஆஃப் டேர்ம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மே லாஸ்ட் டேர்மே ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும். அப்படி இல்ல சம் ஆஃப் த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு டோட்டல்ல டிவைட் பண்ணாலும் we will get the answer. ஓகேவா. so go with the easier method. ஓகே, ஏன் போய் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். ஓகேவா. There are 3 numbers in AP whose sum is 24 and the product is 480. Find the numbers. So 3 numbers are in AP. So let the 3 numbers. Okay, va? So let the numbers be A minus D, A plus D. Okay, va? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, sum is equal to 24, that is A minus D plus A plus A plus D is equal to 24. அப்போ 3A is equal to 24, A is equal to 8. அடுத்து என்ன கொடுத்திருக்கான், product is equal to 480. கரெக்டா. Product is equal to 480, that is A minus D into A plus D, that is equal to 480. So இது ரெண்டும் பாருங்க, A minus D into A plus D formula என்ன, A square minus D square multiplied with A, that is equal to 480. இங்க A ஓட வேல்யூ எனக்கு 8 ன்னு தெரியுமா. அப்ப 64 minus D square into 8 is equal to 480. அப்ப 64 minus D square is equal to 60, D square is equal to 4, D is equal to plus or minus 2. ஓகேவா. so எனக்கு A வேல்யூ தெரியும், that is 8, D is equal to plus or minus 2. ஓகேவா. so now A is equal to 8 னு D is equal to 2 னு எடுத்துக்கிறேன். அப்போ A minus D, A plus D. அப்போ A minus D என்ன, 8 minus 2, 8, 8 plus 2. so 6, 8, 10. இல்ல செகண்ட் கேஸ்ல பாப்போமா, A is equal to 8, D is equal to minus 2. so அப்போ A minus D, A plus D. so A என்ன 8 minus of minus 2, 8, 8 plus minus 2. so 10, 8, 6. so in both the cases we will get the same answer. ஓகேவா. so நீங்க அதாவது ஜஸ்ட் அந்த நம்பர்ஸோட சீரிஸ் வந்து இப்படி தலைகீழா தான் வரப்போகுது, பட் the numbers will be same. ஓகேவா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the numbers. so the numbers are 6, 8 and 10. okay, so if 3 numbers are in AP na, so we have to take that the 3 numbers are A minus D, A and A plus D. okay, okay, இங்க என்ன கொடுத்திருக்கான், 148 is split into 4 parts which are in arithmetic progression such that the product of the second and third parts is 8 more than the product of the first and the last part. so what are the 4 parts?
So okay, so let the four parts அவன் வந்து AP ல இருக்குன்ட்டானா, அப்ப A minus 3D, A minus D, A plus D and A plus 3D be the four parts. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டான்? தண்ணி குடிச்சுக்கிறேன், கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. நானும் மெதுவா பேசி வீடியோ போட்டேன்னா என் வீடியோ 2 மணி நேரத்துக்கு வரும். நான் பேசுறதே 1.5x ஸ்பீட்ல பேசிட்டு இருக்கேன். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? மெதுவா பேசுறேன். 1, இது 2, இது 3, இது 4. The product of the second and third part. So 2 into 3 is 8 more than the product of first and last part. Okay, so second and third enna? A minus D into A plus D is equal to 8 plus A minus 3D into A plus 3D. Okay, so இதை multiply பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? A square minus D square is equal to 8 plus A square minus 9D square. ஓகேவா? இது D, A ன்னு எடுத்துக்காதீங்க. So A square A square cancel ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்னா 9D square minus D square is equal to 8. 8D square is equal to 8. So D square is equal to 1. So D is equal to plus or minus 1. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? Find the four terms ன்னு கேட்டிருக்கானா? இப்போ என்ன பண்ணலாம்? $148 is split into 4 parts. ஓ, அப்ப sum of these numbers is 148. நான் அதை பார்க்கவே இல்லை. ஓகே, அப்போ 4 parts. So that is 1 plus 2 plus 3 plus 4 என்னன்னா 148. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லா டியும் கேன்சல் ஆகுமா? 4D கிடைக்குமா? ஸோ தட் இஸ் இங்க பாருங்களேன், A minus 3D plus A minus D plus A plus D plus A plus 3D that is equal to 148. அப்ப 4A is equal to 148 னா A is equal to 38 6 7 37. ஓகேவா? ஸோ A is equal to 37. கரெக்டா? 7 4s are 28. அப்ப what are the four numbers? So A minus 3D, A minus D, A plus D, A plus 3D. So A என்ன? 37 minus 3 into 1, 37 minus 1, 37 plus 1, 37 plus 3 into 1. ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி எடுத்தாலும் சரி நம்பர் வந்து ஜஸ்ட் உல்டாவா தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ 37 minus 3 என்ன? 34. ஓகேவா? 34, இது 36, இது 38, இது 40. ஓகேவா? ஸோ 34, 36, 38, 40. ஸோ தீஸ் ஆர் த four numbers. Okay. Another question. The first term and the last term of an AP are 7 and 51. So A is equal to 7, L is equal to 51. If the sum of the terms is SN கொடுத்துனா SN is equal to 348 na common difference கேக்குறானா? So SN is equal to n by 2 into A plus L. அந்த ஃபார்முலா போட்டலாமா? n by 2 into A plus L. ஓ, அப்படி போட்டாலும் A plus n minus 1 into D. Okay, so இந்த ஃபார்முலா வச்சு SN என்ன கொடுத்திருக்கான்? 348 is equal to n by 2 into A என்ன 7, L என்ன 51. So அப்போ 348 is equal to n by 2 into 58. ஓகேவா? so இது என்னவா இருக்கும்? 29. அப்ப n is equal to 348 divided by 29. Okay, so 348 divided by 29. So இது 1 times போட்டா 59 12 ன்னு வருமா? என்ன 12 தான வரும், பிகாஸ் இது 1 டைம்ஸ் போடுறேன், பேலன்ஸ் வந்து 5 வரும். 58க்கு 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ n is equal to 12. ஓகேவா? அவன் என்ன கேட்குறான்? காமன் டிஃபரன்ஸ் கேட்குறானா? ஸோ காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணலாம்? லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கானா? ஓகே, ஸோ T12 தான் லாஸ்ட் டேர்ம் வந்து 51னா 12வது டேர்ம் தானே 51. கரெக்டா? ஸோ T12 is equal to 51. That is A plus 11D is equal to 51. A என்ன? 7. 7 plus 11D is equal to 51. அப்ப 11D is equal to 44 வரணுமா?
45, 46, 47, 48, 49, 50, 51. Okay. Upper 44. So D is equal to 4. Okay. So the common difference is 4. Puruncha. If the fifth term and the 21st terms in the AP are 10 and 40, to find the 31st term. Okay. So T5 கொடுத்திருக்கான் 10 T21 கொடுத்திருக்கான், that is 42. So T5 என்ன அர்த்தம்? A plus 4D is equal to 10. T21 என்ன அர்த்தம்? A plus 20D is equal to 42. அவன் என்ன கேக்குறான்? T31 கேக்குறானா? ஓகே. So இத சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 16D. 16D is equal to 32. So D is equal to 2. அதை கொண்டு போய் ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ A plus 4D is equal to 10. அப்போ A plus 8 is equal to 10. A is equal to 2. ஓகேவா? அப்போ T31. ஸோ T31 is equal to A plus 30D. ஸோ A வேல்யூ என்ன? 2 plus 30 into 2. ஸோ the answer வந்து 62. ஓகேவா? ஸோ T31 is equal to 62. புரிஞ்சா? அடுத்த question. Find the value of the three numbers in arithmetic progression such that the sum is 30 and the sum of the squares is 308. Okay. பழக்கம் போலதான். So let the three numbers be A minus D, A and A plus D. Sum கொடுத்திருக்கானா? Sum is equal to 30. That is sum என்ன வரும்? 3A is equal to 30 na A is equal to 10. அடுத்து sum of square of terms. Okay. Is equal to 308. அது எப்படின்னா A minus D the whole square plus A square plus A plus D the whole square. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 308க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுமா? A square plus D square minus 2AD plus A square plus A square plus D square plus 2AD is equal to 308. இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப 3A square plus 2D square is equal to 308. திரும்ப எழுதுறேன். 3A square plus 2D square is equal to 308. A ஓட வேல்யூ 10 ன்னு கண்டுபிடிச்சிருக்கானா? அப்ப 10 ஸ்கொயர்னா என்ன வருது? So 3 into 10 square plus 2D square is equal to 308. அப்ப 300 plus 2D square is equal to 308. அப்ப 2D square is equal to 8. D square is equal to 4. D is equal to plus or minus 2. அவன் என்ன கேட்டிருக்கான்? Find the terms ன்னு கேட்டானா? So A வேல்யூ 10, D வேல்யூ plus or minus 2. So அப்ப terms என்னவா இருக்கும்? A minus D, A plus D. அப்போ 10 minus 2, 10, 10 plus 2. So the terms are 8, 10 and 12. Clear? Yeah. So the terms are 8, 10 and 12. Okay. அடுத்து. So இப்போ வந்து geometric progression பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? If the seventh term of GP having all positive terms is okay. So T7 கொடுத்திருக்கான். So T7 is equal to 729 divided by 1024 and the first term A is equal to 4. அவன் R கேட்டிருக்கான். T7 என்ன அர்த்தம்? AR power n minus 1 தான் TN formula. ஓகேவா? AR power n minus 1. அப்ப T7 is equal to AR power 6. ஓகேவா? அவன் இதான் கொடுத்திருக்கான். AR power 6 is equal to 729 divided by 1024. ஓகேவா? A ஓட வேல்யூ 4 னு கொடுத்துட்டான். அப்ப 4 into R power 6 is equal to 729 divided by 1024. So R power 6 is equal to 729 divided by 1024 into 4. ஓகேவா? So 1024 வந்து 4 power 5. அப்ப 729 வந்து 3 power 6 இருக்கும். So 3 power 3 வந்து ஆமா 3 cube வந்து 27. அப்ப 27 into 27 வந்து 729. அப்ப இது எப்படி இருக்குன்னா see R power 6 is equal to 3 power 6 divided by 4 power 6. அப்ப take 6th root. அப்ப 6th root எடுத்தா என்ன வரும்? R is equal to 3 by 4. Correct answer. Yes. So R is equal to 3 by 4. Okay. அடுத்து the sum of the first 5 terms of a GP is 363. If the common ratio is 1/3, find the first term. So Sn formula enna? Sn. So Sn is equal to A into 1 minus R power n divided by 1 minus R.
Sn கொடுத்துட்டானா so S5 கொடுத்திருக்கான் so n is equal to 5 r is equal to 1/3 அப்ப Sn என்ன கொடுத்திருக்கான் 363 that is equal to a into 1 minus r value என்ன 1/3 the whole power 5 divided by 1 minus 1/3 போடுவோம் ஓகேவா so 363 is equal to a into 1 minus 1/3 the whole power 5 divided by 2/3 இருக்கும் கரெக்டா 1 minus 1/3 the whole power 5 divided by 2/3 இருக்கும் so இது என்ன ஆகும் so இது மேல வந்துச்சுன்னா into 3/2 ன்னு இருக்கும் so 3/2 அங்க போச்சுன்னா 2/3 ஆயிடும் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா so 363 into 2/3 is equal to a into 1 minus 1/3 power 1/3 the whole power 5 ஓகேவா so இது வந்து என்னவனா 121 so அப்ப 121 into 2 என்ன 242 is equal to a into 1 minus so 3 power 5 என்னன்னு பாப்போமா 3 power 5 is equal to what 3 cube வந்து 27 3 square வந்து 9 27 to 9 என்ன 9 7s are 63 9 2s are 18 18 243 okay so 1 minus 1 by 243 so அப்ப 242 is equal to a into so இங்க என்ன வரும் 242 divided by 243 இருக்கும் so இது இது 242 so அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு a is equal to 243 correct answer yeah so the first term is 243 ஓகேவா சோ இந்த இடத்துல r வேல்யூ வந்து 1/3 அதனால 1 முன்னாடி போட்டேன் that is r வேல்யூ வந்து 1 ஓட கம்மியா இருக்கு அதனால 1 முன்னாடி வரும் ஓகேவா நீங்க r பவர் n - 1 போட்டீங்கன்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும் சோ நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவா மாத்திக்கோங்க பட் பெட்டர் go with the actual procedure ஓகேவா சோ சில क्वेश्चनல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவாவே இருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க இந்த மாதிரி ஃபார்முலால 1 - r பவர் n இல்ல r பவர் n - 1ன்றத மாத்தி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர் தப்பாயிடும் அதனால சோ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க இங்க காமன் ரேஷியோ 1/3 ன்னு கொடுத்தனா 1/3 வந்து 1 ஓட கம்மி ஓகேவா 1/3 னா 0.33 ன்னு அர்த்தம் சோ அதனால 1 - r பவர் n divided by 1 - r போட்டுருக்கேன் ஓகேவா இதே r வேல்யூ 3 ன்னு இருந்திருந்தனா நான் sn வேல்யூ வந்து a into 1 a into r power n - 1 divided by r - 1 ன்னு போட்டுருப்பேன் ஓகேவா so know the difference between the two formulas அது வந்து காமன் ரேஷியோவோட வேல்யூ பொறுத்து மாறும் ஓகே அடுத்து find the sum of the terms of a GP if the first term is 4 so a is equal to 4 and the last term is 1/64 and the common ratio is 1/2 அவன் என்ன கேட்டிருக்கான் sn கேட்டிருக்கானா ஓகே so sn க்கு நான் first how many terms இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் so tn கொடுத்துட்டான் so tn is equal to last term என்ன 1/64 so tn formula என்ன a r power n - 1 is equal to 1/64 a value என்ன 4 அப்போ 4 into r வேல்யூ கொடுத்துட்டானா 1/2 the whole power n - 1 is equal to 1/64 அப்போ 1/2 the whole power n - 1 is equal to 1/64 into 4 64 into 4 என்ன 256 ஓகேவா 1/256 அடுத்த ஸ்லைட்ல எழுதுறேன் 1/2 the whole power n - 1 is equal to 1/256 இந்த 256 4ல எத்தனை டைம் இந்த 2 பவர்ல எழுதலாமா அது 64 into 4 ன்னு போட்டனா 4 64 இது வந்து 8 into 8 ன்னு எழுதவனா சோ இது வந்து 2 இது 3 இது 3 6 7 8 ஓகேவா சோ இது வந்து 1/2 the whole power n - 1 is equal to 1/2 the whole power 8 ஓகேவா if the base are equal then the powers will be equal so n - 1 is equal to 8 so n is equal to 9 n தான் கேட்டிருக்கானா அவன் என்னும் கேட்கல sn கேட்டிருக்கான் ஓகேவா sn is equal to sn ஃபார்முலா என்ன இங்க r வேல்யூ என்ன இருக்கு இங்க r வேல்யூ வந்து 1/2 அப்போ 1 தான் முன்னாடி வரணும் ஓகேவா சோ sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r so sn na s9 that is equal to a value வந்து என்னது 4 into 1 minus r value வந்து 1/2 1/2 the whole power 9 divided by 1 minus 1/2 it is 4 into 1 minus 1/2 the whole power 9 divided by 1/2 so இது மேல வந்ததுன்னா 8 ன்னு இருக்கும் so 8 into 1 minus 2 power 9 என்ன 512 1/512 1024
512 ஓகேவா. சோ இது என்ன இருக்கும், see இந்த 1/2 வந்து மேல வந்துச்சுன்னா 2/1 ஆயிரும் ஓகேவா. சோ 4 into 2 8 நான் போட்டேன். சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து 8 into 512 - 1 வந்து 511 511 divided by 512 இருக்கும் ஓகேவா. ஏன்னா ஆன்சர் டெசிமல்ல வருது. ஓகே, சோ இது வந்து 512 வந்து 8 கியூபா, சோ இது வந்து 64 டைம்ஸ் இருக்கும். சோ SN வேல்யூ வந்து 511 divided by 64 ஓகேவா. சோ sum of the terms is equal to 511 divided by 64. அதுதான் ஆன்சர். கிளியர். அடுத்தது find the last term of a GP whose first term is 9. so A is equal to 9, R is equal to 1/3. sum of the, if the sum of the terms SN is equal to 40/3 ஓகேவா. SN கொடுத்திருக்கான், R கொடுத்துட்டான், A கொடுத்துட்டான், R கொடுத்துட்டான். அவன் எனக்கு லாஸ்ட் டேர்ம் கேட்கறான். ஃபர்ஸ்ட் அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாப்போமா. சோ R வேல்யூ வந்து என்ன 1/3. அப்ப SN is equal to A into 1 minus R power n divided by 1 minus R. So SN வேல்யூ என்ன 40/3 is equal to A வேல்யூ வந்து 9 9 into 1 minus R வேல்யூ வந்து R power n ன்னு இருக்கட்டுமா. இல்ல வேணாம், 1/3 தான் போட்டாங்க. 1/3 the whole power n divided by 1 minus 1/3. அப்ப இது 2/3 இருக்கும். 2/3 மேல வந்துச்சுன்னா 27/2 ஆயிடும் ஓகேவா. சோ அப்ப 40/3 is equal to 9 into 2/3 வந்து 3/2 ஆகும். சோ 3/2 into 1 minus 1/3 the whole power n, 1 minus 1/3 the whole power n ஓகேவா. சோ இப்போ என்ன பண்ணலாம், okay, so 40/3 is equal to what, 9 3s are 27 divided by 2 இருக்கு into 1 minus 1/3 the whole power n. அப்ப இது என்ன இருக்கும்னா 80 divided by 27 into 3 என்ன 7 3s are 21 81 80/81 is equal to 1 minus 1/3 the whole power n. okay, okay, so இந்த bracket நான் எடுத்துறேன். ஓகே, அந்த bracket ரிமூவ் பண்ணிட்டு பாப்போமா. அப்போ 1/3 the whole power n என்னவா இருக்கும், 1 minus 80 divided by 81 இருக்குமா. so 1 minus 80 divided by 81. so 1/3 the whole power n is equal to 1/81. so 81 வந்து 3 power 4. so இது என்ன எழுதுறேன்னா 1/3 the whole power n is equal to 1/3 the whole power 4. so if the base are equal then the powers will be equal. so n is equal to 4. ஓகேவா. அவன் லாஸ்ட் டேர்ம் தானே கேக்குறான். so T4 கேக்குறானா. so T4 is equal to AR power n minus 1, that is AR cube. A வேல்யூ என்ன 9 ஓகேவா. 9 into R வேல்யூ வந்து 1/3 the whole power 4, 1/3 the whole power 3. so 9 into 1/3 into 3 into 3. so last term வந்து 1/3 ஓகேவா. ஆன்சர் கரெக்ட்டா. yes. so the last term of the given sequence is 1/3. okay. find the three numbers in GP having a sum of 21 and a product of 261. product of 261 216 தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் guys, क्वेश्चन மட்டும் எப்பயுமே இந்த ஜிபில கொடுத்திருக்க மூணு நம்பரோட ப்ராடக்ட் வந்து கியூப் நம்பரா தான் இருக்கும் ஓகேவா. 216 இருக்கும். நான் டைப் பண்றது தப்பா பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா. சோ இது வந்து 216. இப்போ நான் என்ன பண்றேன்னா 3 numbers are in GP. so let the 3 numbers be A by R A AR ஓகேவா. அவன் என்ன கொடுத்துட்டான், சம் கொடுத்திருக்கான். sum is equal to 21, that is A by R plus A plus AR is equal to 21. அடுத்து ப்ராடக்ட் கொடுத்திருக்கானா, product is equal to 216, that is A by R into A into AR is equal to 216. so A cube is equal to 216 na A is equal to 6 ஓகேவா. இந்த A is equal to 6 தூக்கி சம்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேவா. sum is equal to 21 na, that is A by R plus A plus AR is equal to 21. A காமனா எடுத்தனா
1 by r plus 1 plus r is equal to 21. a ஓட வேல்யூ என்ன 6 ஓகே அப்போ 6 into இங்க என்னவா இருக்கும் ஃபுல்லா எடுத்தா 1 plus r square divided by r is equal to 21 ஓகேவா அப்போ 6 plus 6r plus 6r square is equal to 21r அப்போ 6r square 21 minus 6 என்ன minus 15 minus 15r plus 6 is equal to 0 அப்படி இல்லனா 3 டேபிள்ல கேன்சல் பண்றேன் 2r square minus 5r plus 2 is equal to 0 so 2 2s are 4 1 4 so minus 1 minus 4 divided by 2 divided by 2 so is 1 2 so the factors will be 2r minus 1 into r minus 2 that is equal to 0 so r is equal to 1 by 2 or r is equal to 2 ஓகேவா so அவன் என்ன கேட்டிருக்கான் 3 terms தானே கேட்டிருக்கான் so எனக்கு a is equal to what 6 r is equal to 2r 1 by 2 அப்ப 3 terms என்ன a by r a r so a by r என்ன a by 6 by 2 6 into 2 that is 3 6 12 ஓகேவா நீங்க 1 by 2 எடுத்துட்டீங்கன்னா 12 6 3 ன்னு வந்திருக்கும் ஓகேவா சோ ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல so the terms are 3 6 and 12 clear அடுத்து the sum to infinity of gp is 27 and the sum of the squares of the terms is 243 find the common ratio நான் இதை வந்து அடுத்த வீடியோல கொண்டு வரேன் ஓகேவா இந்த கொஸ்டின் வந்து சம் ஆஃப் த இன்ஃபினிட்டி வந்து இந்த வீடியோல வேணாம் ஓகேவா சோ அதை வந்து நான் செப்பரேட்டா கொண்டு வரேன் சம் இன்ஃபினிட்டி ஃபார்முலா வந்து a by 1 minus r தான் ஓகேவா சோ a by 1 minus r is equal to 27 sum of the squaresனா a square by 1 minus r square is equal to 243 ஓகேவா சோ இதை வந்து காமன் ரேஷியோ தானே கேட்டிருக்கான் சோ இதை ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா சோ 243 தானே சோ 27 243 7 8 9 so 9 table cancel 9 3s are 27 18 18 ரப்ப 6 63 க்கு 7 so இது 1 இது 9 so அப்ப 1 by 1 minus r divided by a by 1 minus r square that is equal to 1 by 9 ன்னு இருக்கும் so இந்த 1 minus r square வந்து 1 minus r into 1 plus r ன்னு எழுதலாமா so இந்த क्वेश्चन சும்மா ரஃபா மட்டும் போடுறேன் 1 minus r divided by a by 1 minus r into 1 plus r ன்னு இருக்கும் that is equal to 1 by 9 so 1 minus r 1 minus r cancel ஆகும் so அப்ப இங்க என்ன இருக்கும்னா r plus 1 divided by a is equal to 1 by 9 ன்னு இருக்கும் ஓகே so இதை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் காமன் ரேஷியோ 6 தானே கேட்டிருக்கான் ஓ ஃபுல்லா a is equal to 27 into 1 minus r ன்னு போட்டுட்டு அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கலாம்ல நான் ஏன் டிவைட் பண்ண தேவையில்லாம சரி गाइस இந்த क्वेश्चन வந்து நான் அடுத்த வீடியோல கொண்டு வரேன் ஓகேவா சோ சம் இன்ஃபினிட்டி வந்து இந்த இதுல வேணாம் சோ பேசிக்ஸ் கவர் பண்றன்றதுல வந்து சம் ஆஃப் தி இன்ஃபினிட்டி வந்து அடுத்த டாபிக் அடுத்த கான்செப்ட் சோ அது இந்த வீடியோல வேணாம் ஓகேவா சோ ஐ வில் டீச் திஸ் क्वेश्चन in the next slide ஓகே சோ இதுல வந்து டிவைட் பண்ணிருக்கோம்னா a is equal to 27 into 1 minus r ன்னு போட்டு அடுத்ததுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம்னா ஈஸியாவே ஆன்சர் வந்துரும் 27 into 1 minus r the whole square போடுவோம் அதை வச்சு போட்டு we will get the answer okay next the 69th term of an AP is 16 times the 4th term of a progression. The 7th term is 22. Find the 20th term. தண்ணி வரத்தி இது போச்சு நிமிஷம் போடலாம் ஒன்றும் இல்லை ஸோ டி 69 ஸோ a plus 68d is equal to 16 times of a plus 3d அதை ஈக்குவேட் பண்ணோம்னா ஏக்கும் டிக்கும் ரேஷியோ கிடைக்கும் 7th term கொடுத்துருக்கான் ஸோ a plus 60ல அந்த ரெண்டு ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a and d யோட வேல்யூ தெரிஞ்சிடும் அப்போ 20th term என்ன a plus 19d ஈஸியா போடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் நல்லது ஒரு நிமிஷம் guys எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த வீடியோ ஆரம்பிச்சு அரை மணி நேரம் தான் இருக்கா ரொம்ப நேரம் இருக்கும் இருக்கு ஓகே ஸோ 69th term that is
T69 is equal to 16 into T4. So T69 என்ன A plus 68D, that is equal to 16 into A plus 3D. ஓகேவா? அப்ப A plus 68D is equal to 16A plus 48D. அப்போ இதை மாத்தி எழுதுனா என்ன வரும்? 20D is equal to 15A. So அப்போ A by D is equal to ABD is equal to என்ன 20 by 15. ஓகேவா? So அப்போ A by D is equal to 4 by 3. ஓகேவா? So next நமக்கு T7 கொடுத்துட்டானா? T7 is equal to 22. That is A plus 6D is equal to 22. So let A is equal to 4x, D is equal to 3x. அப்போ 4x plus 6 into 3x is equal to 22. So 4x plus 6 3s are 18x is equal to 22. So 22x is equal to 22. So x is equal to 1. அப்போ A is equal to 4, D is equal to 3. அவன் என்ன கேட்டிருக்கான்? T20 கேட்டிருக்கானா? So T20 is equal to question mark. That is A plus 19D. So 4 plus 19 into 3. So 4 plus 57. That is 61. Yeah, clear? அடுத்த question. Find the largest of the three numbers in the arithmetic progression whose sum is 30 and the product is 840. So three terms are in AP. So the terms are A minus D, A plus D. So sum கொடுத்துட்டானா? Sum is equal to 30. That is 3A is equal to 30, A is equal to 10. ஓகேவா? Next product. இதே கொஸ்டின் தானே நம்ம முன்னாடி போட்டோமா? So product என்ன? Product is equal to 840. That is A square minus D square into A is equal to 840. So 100 minus D square is equal to 84. So D square is equal to 16. D is equal to plus or minus 4. ஓகேவா? So A வந்து எனக்கு தெரியுமா? So 10 4. Okay. A is equal to 10. D is equal to plus or minus 4. So the terms are A minus D, A plus D. So it is 10 minus 4, 10, 10 plus 4, that is 6, 10, 14. ஓகேவா? இதுதான் the மூணு terms. அவன் இதுல largest of the term கேட்டிருக்கான். So the largest of the three numbers is 14. Okay. So the answer is 14. Okay. அடுத்து. Find the 10th term of an arithmetic progression if the sum up to n terms of the progression is 2n square plus 5n. Okay. Sn கொடுத்திருக்கான். Sn is equal to 2n square plus 5n. அவன் find the 10th term T10 கேட்டிருக்கான். ஓகேவா? Interesting question. ஞாபகம் இருக்கா? Tn is equal to Tn minus 1. Sorry, Tn plus 1 minus Tn. Okay. இல்ல சாரி, அப்படியே மாத்தி எழுதிட்டேன். மாத்தி Sn. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன். இது ஃபார்முலாலாம் இல்ல, இது ஒரு மொக்க கான்செப்ட். Tn is equal to Sn plus 1 minus Sn. ஓகேவா? இது வந்து ஒரு இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? ஒரு டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா, என்ன சொல்றது, இப்ப ஒரு 1 2 4 6 8 10. ஓகேவா? இப்ப இதுல Tn என்ன? Tn பார்த்தாலே தெரியுதா? Tn is equal to 2n. Because 2 into 1, 2 into 2, 2 into 3 இருக்கா? இப்ப எனக்கு வந்து அவன் இப்படி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே. இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ Sn is equal to, இதுல Sn என்ன 10 20 30. இதுல இவன் அப்படிதானே கொடுத்துருக்கான். Sn ஓட வேல்யூ கொடுத்துட்டானா? அப்ப Sn plus 1 என்ன? Sn plus 1. ஓகே. ஸோ Sn plus 1 என்னவா இருக்கும்? இல்ல Sn minus 1 போடலாமா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, Sn ஓட வேல்யூ இது கொடுத்துட்டானா? இப்ப Sn plus 1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 into n plus 1 the whole square plus 5 into n plus 1. That is 2 into n square plus 1 plus 2n plus 5n plus 5. That is equal to 2n square plus 2 plus 4n plus 5n plus 5 is equal to 2n square plus 9n plus 7.
ஓகேவா? ஸோ Sn plus 1 is equal to இது. அப்போ Sn ஓட வேல்யூ சாரி Tn வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ இந்த வேல்யூ நான் இங்க இருக்க எரேஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ Tn is equal to Sn plus 1 minus Sn. ஸோ Sn plus 1 ஓட வேல்யூ என்ன? 2n square plus 9n plus 7 minus Sn ஓட வேல்யூ அவனே கொடுத்துட்டானா, that is 2n square minus 5n. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். It is 4n plus 7. So Tn is equal to 4n plus 7. அப்ப T10 is equal to 4 into 10 plus 7, that is 47. Oh, 43. என்னாச்சு? ஏன் தப்பு பண்ணிருக்கேன்? ஒரு நிமிஷம். ஓ, n minus 1 எடுத்துக்கணுமா? Tn ஓட வேல்யூ is n plus 1. இப்போ Sn minus Sn minus 1 இருக்கணும். கரெக்டா? Tn is equal to Sn minus Sn minus 1. அப்ப இப்படியும் போடலாம் இல்ல? Sn plus 1 minus Sn வரும். n plus 1 5n plus 5 n square plus n plus 2n. So 2n square plus 2 plus 4n plus 9n plus 7. So இது ரெண்டு சப்ராக்ட் பண்றப்போ 4n plus 7 வரணும். 4n plus 7 47. ஒரு நிமிஷம். அப்போ Tn is equal to Sn minus Sn minus 1 போடுறாங்க. ஸோ அப்போ Sn வேல்யூ தான் எனக்கு தெரியுமா, தட் இஸ் 2n square plus 5n. ஓகே, ஸோ 2n square plus 5n. கரெக்டா? 2n square plus 5n. அப்போ Sn minus 1 என்னவா இருக்கும்? 2 into n minus 1 the whole square plus 5 into n minus 1. That is 2 into n square plus 1 minus 2n plus 5n minus 5. 2n square plus 2 minus 4n plus 5n minus 5. So 2n square plus n minus 3. அப்போ Tn வேல்யூ என்னன்னா 2n square minus 5n minus 2n square minus n plus 3. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகும். இட் இஸ் minus 6n plus 3. ஸோ அப்போ T10 is equal to minus 6 into 10 plus 3. It is minus 60 plus 3, that is minus 57. என்னடா அது? எப்படி போட்டாலும் ஆன்சர் வருதா? கொஸ்டின் பாஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அடுத்து லாஸ்டா போட்டுக்கலாம். ஓகே, ஏன் வராத கொஸ்டின் உட்காந்து முட்டிக்கிட்டு இருக்கட்டும். இதுல என்ன பிரச்சனைன்ட்டு அதை நான் பார்த்துட்டு வந்து அடுத்த வீடியோவில் நான் இந்த கொஸ்டினை கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஒன்று, சம் இன்ஃபினிட்டி ஒன்று. ஓகேவா? இது அடுத்த வீடியோவில் வர்றேன். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்கான்? 4n plus 1, 4n plus 3, 4n plus 5. இந்த சம்மோட வேல்யூ வந்து 6144. Find the value of n கேட்டிருக்கான். ஓகே, ஸோ போடலாமா? ஸோ இங்க a is equal to 4n plus 1, l is equal to 4n plus 63, Sn is equal to 6144. So Sn formula என்ன? Sn is equal to a n by 2. So n by 2 into a plus l. So Sn value என்ன? 6144 is equal to n by 2 into a value என்ன? 4n plus 1. L value என்ன? 4n plus 63. ஓகேவா? So 6144 is equal to n by 2 into 8n plus 64. ஓகேவா? 6144 is equal to n by 2 into 8n plus 64. So இங்க என்ன எழுதுறோம்னா 6144 into 2 is equal to 8 காமனா வெளியில எடுக்கட்டா. So 8n into n plus 8 இருக்குமா?
அப்போ இது வந்து 1 இது 4. ஸோ இது 4னா 1 4s are 4 balance 2 5 4s are 20 balance 1 4 3s are 12 13 14 ஸோ 6. அப்போ 1 5 3 6 is equal to n into n plus 8. ஓ, quadratic equation with பெரிய number n square plus 8n minus 1536 is equal to 0. Is there any other possible method? So 1536 4 3s are 12 13 14 15 balance 3 8 4s are 32 so balance 1 4. ஓகேவா 32ன்றப்போ 68லயே கேன்சல் ஆகும் 8 4s are 30 2 balance 6 so 48 ஸோ இது வந்து 6 8. ஓகேவா ஸோ இது எப்படி பிரியுதுன்னா 4 8 6 8. ஸோ எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 8 வருதா. ஸோ எப்படி பிரிக்கலாம் 6 8s are 48 8 8s are 64 48க்கும் 64க்கும் டிஃபரன்ஸ் வந்து எச்சா வரும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் n வேல்யூ தானே. என்ன பண்ணலாம். ஸோ இது 2 2 4 2 3 2 4 2. ஓகே 4 2 சார் 8 16 32 32 48. ஓகே ஸோ எனக்கு தெரிலனா நான் இங்கே என்ன பண்ணணும்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். டிஃபரன்ஸ் 8ல கொண்டு வரணுமா. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b square minus 4ac divided by 2a, that is minus 8 plus or minus root of 64 minus 4 into a into c. So plus ஆயிரும் இங்க. இப்போ 1536 into 4 போடணும் 1536 into 4 போடணும். So 6 4s are 24. So 4 3s are 12 13 14 5 4s are 20 21 2 1 4 5 6 6144 இருக்கு divided by 2 தான் இருக்கும். ஓகேவா ஸோ 6144 6144 கூட 64 ஆட் பண்ணோம். ஸோ 8 இது 10 6208 இருக்கா 6208 6208 யோசிச்சு பார்த்தா என்ன வரும் 8ல முடியுதா. எந்த ஸ்கொயர் வந்து 8ல முடியுது. ஸோ 4 9 16 25 36 49 64 81. ஒரு நிமிஷம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்னா 6144 தானா 6144 தான். ஓகே ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும் 8 8n plus 64 அது n 8n plus 64 6144 இன்டூ 2 போடணும். ஓகே அடுத்து 8 காமன் எடுத்துட்டா 8 8 64 அப்போ ஓகே. ஸோ இது 1 டைம்ஸ் இது 8 4 டைம்ஸ் அப்போ 6144 டிவைட் பை 4 என்ன 6144 divided by 4 is equal to 1536 தான். ஸோ அடுத்து 1536 இங்கே என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ் பிக்கு மைனஸ் 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 64. ஸோ 4 இன்ட்டு என்ன பண்ணணும் 4 இன்ட்டு 1536 போடணுமா. ஓகே கரெக்டாக இருக்குமான்னு பார்க்குறேன். கொஸ்டின் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்.
ஓகே ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி இப்போ இங்க 4n வந்து காமனா தான் இருக்கா. அப்ப ரிமைனிங் இருக்க நம்பர் மட்டும் பாருங்க 1 3 5 அப் டு 63 வரைக்கும் இருக்கா. ஸோ இந்த 1 3 5 என்ன அர்த்தம்? தட் இஸ் 2n minus 1 அந்த ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ லாஸ்ட் டேர்ம் 2n minus 1 தான் 63னா ஸோ 2n is equal to 64. ஸோ n is equal to 32. ஓகேவா. ஸோ இந்த n is equal to 32ன்றது வந்து there are 32 terms here. ஓகேவா. இந்த 4nல இந்த n ஓட வேல்யூ 32 கிடையாது. there are 32 terms here. அப்ப sn ஃபார்முலா என்ன? sn is equal to 6144 தான். so n by 2 into a plus l is equal to 6144. so 32 by 2 into a plus l என்ன? 4n plus 1 plus 4n plus 63 is equal to 6144. so அப்போ 16 into 8n plus 64 is equal to 6144. அப்ப n வேல்யூ என்ன வந்துச்சு எனக்கு? 16 into 8 வருமா? n is equal to 14 வந்துச்சு. ஓகேவா. so that is இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கான் பாத்தீங்களா 4n ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ 40. ஓகேவா. இப்ப 1 plus 2 plus 3 plus etc plus n is equal to என்னன்னு கேட்டிருக்கான். that is 1ல இருந்து 40 வரைக்கும் கேட்டிருக்கான். ஓகேவா. so 1 plus 2 plus etc plus 40. so sum of n natural numbers formula என்ன? n into n plus 1 divided by 2, that is 40 into 41 by 2, that is 20 into 41, that is 820. okay. so the answer for this question is 820. okay. எத்தனை கொஸ்டின் இருக்கு? நிறைய இருக்கா? 1 2 3 4 5 8 கொஸ்டின் இருக்கு. அடுத்து find the ratio of the 17th term of the two arithmetic progressions if the ratio of the sum of up to n terms of the two progressions is கேட்டிருக்கான். so t17 divided by t dash 17 எடுத்துப்போமா. so ரெண்டு சீரீஸ் இருக்கு. அந்த ரெண்டு சீரீஸோட 17th டேர்மோட ரேஷியோ கேட்டிருக்கானா. அவன் sum of n terms கொடுத்திருக்கான். ஓகேவா. so s17 is s17 divided by s dash of 17 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3n plus 2 divided by 4n minus 13 இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? t17 ஓட ரேஷியோ கேட்டிருக்கானா. so t17 என்ன அர்த்தம்? a plus 16d divided by a dash plus 16d dash. so a dash 16d dashனா இது வந்து ரெண்டாவது சீரிஸோடது. ஓகேவா. இப்போ அவன் என்ன கொடுத்திருக்கான்? sn கொடுத்திருக்கான். sn வேல்யூ என்னவா இருக்கும்? n by 2 into 2a plus n minus 1 into d divided by n by 2 into 2a dash plus n minus 1 into d. ஓகேவா. இப்போ எனக்கு இது வேணும். ஸோ இதுல n கேன்சல் ஆயிரும். 1 by 2 1 by 2மே கேன்சல் ஆயிரும். ஓகேவா. ஸோ அப்போ sn divided by s dash n is equal to 2a plus n minus 1 into d divided by 2a dash plus n minus 1 into d dash. ஓகே. எனக்கு a plus 16d வேணுமா. ஸோ a plus 16dனா இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா. மொத்தமா 2 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். அப்ப என்ன வரும்? ஸோ இப்ப 2a plus 32d divided by 2a dash plus 32d dashும் இதுவும் சேம் தானே. அப்ப இங்க வந்து 32 கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? n is equal to 33 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. கரெக்டா. ஸோ அப்ப s33 divided by s dash of 33 is equal to what? 2a plus 32d divided by 2a plus 32d dash. இப்ப இதுல இருந்து 2 காமனா எடுக்கிறேன். ஓகேவா. s33 divided by s33 dash is equal to so 2 காமனா எடுத்தா என்ன இருக்கும்? a plus 16d இருக்கும். இங்க வந்து a dash plus 16d dash இருக்கும். so 2 2 கேன்சல் ஆச்சு. அப்ப s33 divided by s dash of 33 is equal to a plus 16d divided by a dash plus 16d. so a plus 16d னா என்ன அர்த்தம்? that is t17 அப்ப இங்க வந்து
sum of 33 divided by s dash of 33 is equal to t17 divided by t dash of 17. அப்ப n இருக்க வேல்யூக்கு நான் 33 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சோ இந்த ரேஷியோ என்ன கொடுத்திருக்கான்? 3n plus 2. ஓகேவா? so 3n plus 2 divided by 4n minus 13. ஓகேவா? so n is equal to 33 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். that is 3 into 33 plus 2 divided by 4 into 33 minus 13. 99 plus 2 கரெக்டா? இங்க என்ன இருக்கு? 4 3 12 1 4 3 12 13 132 minus 13. So 101 is to 119. Correct answer. 101 is to 119 the answer. Okay. Another question. Find the 35th term of an arithmetic progression whose first term and last terms, okay, sum of all the terms. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? so a is equal to 4, l is equal to 241, sn is equal to 9800. அப்ப sn is equal to what? n by 2 into a plus l. so 9800 is equal to n by 2 into 4 plus 241. so 9800 into 2 is equal to n into 245. அப்ப n is equal to 9800 into 2 divided by 245. கரெக்டா? so இதை டிவைட் பண்ணா போதும் ஆன்சர் வந்துரும். so இது வந்து 49 டைம்ஸ் வருது. இது எத்தனை டைம் வரும்னா 5 டேபிள் கன்சிடர் பண்ணா 1 பேலன்ஸ் 4 9 5 are 45 பேலன்ஸ் 3. so 196 0 வருது. so 196ன்றப்போ 49 into 3 என்ன 4 என்னன்னா 4 4 சார் 9 4 சார் 36. ஓகே. so இது வந்து 40 டைம்ஸ் இருக்கு. அப்ப n is equal to 80. ஓகே. அவன் என்ன கேட்டிருக்கான்? n தான் கேட்டிருக்கானா? இல்ல. அவன் வந்து find the 35th term of the AP கேட்டிருக்கானா? so t35 is equal to what? a plus 34d. எனக்கு இதுல என்னென்னலாம் தெரியும்? a தான் தெரியும், d எனக்கு தெரியாதா? so once again sn formula யூஸ் பண்ணி நான் d கண்டுபிடிக்கணும். sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. sn என்ன? n வந்து 80யா? so sn வேல்யூ தானே 9800. 9800 is equal to 80 by 2 into 2 into a வேல்யூ என்ன? 4 plus 80 minus 1 79d. ஓகே. so இது வந்து 40. இப்போ 40க்கு வந்து இங்க என்ன இருக்கும்? இதுவும் கேன்சல் ஆகும். 2 பேலன்ஸ் 1 4 4 are 16 பேலன்ஸ் 2 அப்போ 5. so 245 is equal to 8 plus 79d. அப்ப 245ல 8 போனா என்னவா இருக்கும்? 5 அதுக்கப்புறம் 3 போகுமா? அப்ப 237. கரெக்டா? so 237 is equal to 79d. so 9 இருக்கு, இங்க 7னா 3 டைம்ஸ் வருமா? 79 into 3 என்னன்னு பாப்போமா? 7 3 are 21 9 3 are 27. okay, so 21 22 23. okay, so 237ன்றப்ப so d is equal to 3. okay, அப்ப t35 கேட்டிருக்கானா? so t35 is equal to a plus 34d. a வேல்யூ என்ன? 4 plus 34 into d வேல்யூ என்ன? 3. so 4 plus 90 plus 12 102. it is 106. correct answer. answer is 106. okay. அடுத்த question. there are 25 terms in an arithmetic progression such that the largest number is 10 times the smallest number. largest number. so first number a is equal to a ன்னு எடுத்துப்போம். l is equal to 10a. கரெக்டா? if the sum of all the numbers is n கொடுத்துறேன். n is equal to 25, sn is equal to 1100. அப்ப smallest number a என்னன்னு கேட்டிருக்கானா? so sn formula என்ன? sn is equal to n by 2 into a plus l. so sn என்ன? 1100 is equal to 25 by 2 into a plus l னா என்னது? a plus 10a. so 1100 is equal to 25 by 2 into 11a. so இது 1, இது வந்து 100 times, இது 1, இது 4 times. அப்ப a is equal to 8. அவ்வளவுதான். ஈஸியா தான் உங்களுக்கு. ஓகேவா? a is equal to 8. okay. find the sum of all the 3-digit numbers which when divided by 5 leaves a remainder of 2. okay.
ஸோ 3 டிஜிட் நம்பர், அந்த 3 டிஜிட் நம்பரை நான் 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு 2 கிடைக்கணும். ஸோ 3 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 and ends with 999. ஸோ 100 5ல டிவைட் பண்ணா எனக்கு 0, 101 102. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும். பிகாஸ் 102 5ல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 2 வரும். நெக்ஸ்ட் 1000 வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகும். இது வந்து 4. அப்பனா 995 வந்து இதா இருக்கும். அப்ப 997 தான் largest 3 digit number which divided by 5 leaves a remainder of 2. ஓகேவா? அப்ப a is equal to 102, l is equal to 997. அவன் sn கேட்டிருக்கானா? அப்போ tn ஃபார்முலா வச்சு போடுமா? சோ t லாஸ்ட் டேர்ம் தானே 997. சோ tn என்ன? a plus n minus 1 into d. d வந்து 5 because 3 digit number which when divided by 5 leaves a remainder of 2 னா ஒவ்வொரு நம்பருக்கும் காமன் டிஃபரன்ஸ் வந்து 5 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த நம்பர் 102, அடுத்த நம்பர் 107 இருக்கும். ஓகேவா? அடுத்த நம்பர் வந்து 108 9 10 11 12 112 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ d வந்து 5 is equal to 997. அப்போ 102 plus n minus 1 into 5 is equal to 997. அப்ப 997ல 102 போனா என்ன வரும்? 5 9 895. ஓகேவா? சோ அப்போ n minus 1 into 5 is equal to 895. So அப்ப n minus 1 is equal to 1 balance 3 7 balance 4 9 179. அப்ப n is equal to 180. So there are 180 numbers. அவன் என்ன கேட்டிருக்கான்? Sum of all the numbers கேட்டிருக்கானா? So sn is equal to n by 2 into a plus l. n ஓட வேல்யூ வந்து 180 divided by 2 into a value 102, l value 997. ஓகேவா? சோ இது வந்து 90 789. சோ 1099 எப்படி வருது வித்தியாசமா? சோ 1099 9ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 9s are 81, 9 9s are 81, 81 plus 8 89. சோ 98910 வா? 98910 கரெக்ட் தான். ஓகே 98910 தான் ஆன்சர். கிளியரா அந்த क्वेश्चन? அடுத்து 3 positive integers a, b and c are there in arithmetic progression. If b minus a is greater than 3 and a, b, c is equal to 7 times of a plus b plus c, find c minus a. Okay, ஆமா இன்னொன்னு சொல்ல மாட்டேன். arithmetic progressionல if a, b, c are in arithmetic progression b minus a is equal to c minus b. 2a is equal to 2a is equal to a plus c. ஓகேவா? இதனால ஞாபகம் a, b, c are in arithmetic progression. அப்போ b minus a is equal to c minus b because second term minus first term common difference, third term minus second term common difference. அப்ப 2b is equal to a plus c. கரெக்டா? இப்ப அவன் என்ன கொடுத்திருக்கான்? a, b, c is equal to 7 times of a plus b plus c. நான் இந்த a plus c க்கு பதிலா 2b ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்ப a, b, c is equal to 7 into 2b plus b. That is ABC is equal to 7 into 3b. So AC is equal to 21. ஓகேவா? so A யும் C யும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு 21 வருது. அப்போ see A into C is equal to 21 னா so A and C can be either 1 and 21 or 7 and 3. கரெக்டா? இப்ப எனக்கு தெரியுமா 2b is equal to A plus C ஆ? அப்ப B is equal to A plus C divided by 2 ஆ? So if A is equal to 1 and C is equal to 21, B is equal to what? 1 plus 21 by 2, that is B is equal to 22 by 2 11. அடுத்து if A is equal to 7 and C is equal to 3, then B is equal to what? 7 plus 3 divided by 2, that is B is equal to 5. So அப்போ எனக்கு இருக்க possible series என்ன? 1 11 21 or 3a 5 7. கரெக்டா? அவன் இன்னொரு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கான். that is b minus a is greater than 3. that is common difference வந்து 3 ஓட கிரேட்டரா இருக்கு. சோ இங்க d வந்து 10, இங்க d வந்து 2. அப்ப இந்த சீரிஸ் கிடையாது. அப்ப இந்த சீரிஸ் தான் அவன் கொடுத்திருக்கான். அப்ப அவன் என்ன கேக்குறான்? what is c minus a என்னன்னு கேக்குறான். so c minus a is 21 minus 1, that is 20. புரிஞ்சா அந்த क्वेश्चन? ஸோ இது இந்த கான்செப்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஸ்டார்டிங்ல உளறிட்டேன். ஓகேவா? 2a அப்படின்னு எழுதிட்டேன்.
பட் சி ஏபிசி 3 நம்பர் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருந்தா காமன் டிஃபரன்ஸ் எப்பயுமே ஈக்குவலா. ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் தட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அப்போ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஸோ 2b இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. அதை வச்சு அப்படியே இந்த இதை போட்டேன். ஐ வில் கெட் த ஆன்சர் வெரி ஈஸிலி. ஓகே, எவ்வளவு கொஸ்டின் இருக்கு? 1 2 கொஸ்டின் இருக்கா? The sum of 3 positive integers is 84. If the product is okay, if the 3 numbers are in GP, then find the largest of the 3 numbers. Okay, so 3 numbers are in GP. So A by R, A R. Okay va? So product கொடுத்துறோம்னா, so product na என்ன? Product is equal to 13824 24 cube. Okay va? So A cube is equal to 13824. அப்ப A is equal to 24. இத பார்த்தாலே தெரிஞ்சு. So 24 ஸ்கொயர் என்ன? 576. 576 கூட ஒரு 24 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 4s are 24, 7 4s are 28, 29 30, 3a 0, 5 4s are 20, 21 22 23, 23a, 6 2s are 12, 1 2, 7 2s are 14, 14 plus 1 15, 1 5 5 2s are 10, 11. So அப்ப 1 3 8 2 4. ஓகேவா? So இது வந்து 24 கியூப். அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? சம் கொடுத்துட்டான். So sum is equal to what? 84. Okay, that is A by R plus A plus AR is equal to 84. அப்ப A வ காமனா வெளில எடுத்தனா 1 by R plus 1 plus R is equal to 84. A ஓட வேல்யூ 24 ன்றனா அப்ப 1 plus R plus R square divided by R is equal to 84 divided by 24. 21 6 4s are 24. 7 இது 2. அப்ப 2 plus 2R plus 2R square is equal to 7R. அப்போ 2R square minus 5R plus 2 is equal to 0. So 2 2s are 4. 1 4 minus 1 minus 4. So divided by 2 divided by 2 1 is 2. So 2R minus 1 into R minus 2 is equal to 0. So R is equal to 1 by 2 or R is equal to 2. So அப்ப numbers கேட்டிருக்கானா A is equal to 24, R is equal to 1 by 2 or 2. So the numbers வந்து என்ன? A by R, AR. So 24 by 2, 24, 24 into 2. So 12, 24 and 48. Okay. So 12, 24, 48 தான் answer. அவன் என்ன கேட்டிருக்கான்? Largest of the 3 number வந்து 48. Okay. அடுத்த question. Find the sum of the first 19 terms of an arithmetic progression if the sum of the first, third, 8th, 12th, 17th term and 19th term is okay. அவன் வந்து sum of the 19 term கேக்குறான். அவன் என்ன கொடுத்திருக்கானா T1 plus T3 plus T8 plus T12 plus T17 plus T19 is equal to 555. Okay, so T1 என்ன அர்த்தம்? T1 வெறும் A தான். T3 A plus 2D. T8 என்ன? A plus 7D. T12 என்ன? A plus 11D. T17 வந்து A plus 16D. T19 வந்து A plus 18D. That is equal to 555. இப்ப எத்தனை A இருக்கு? 1 2 3 4 5 6 6A இருக்கு plus ஆட் பண்ணுமா 7 8 9 9 plus 11 வந்து 20. இது வந்து அப்ப 20 னா 36 36ன்றப்ப 46 46 50 54 54D is equal to 555. ஓகே, ஸோ அடுத்ததுல எழுதுறேன் 6A plus 54D is equal to 555. ஓகே, இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அடுத்தவன் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த சம் ஆஃப் த 19th டேர்ம். வேற எந்த க்ளூவுமே கொடுக்கலையே அவன். ஓகே, சம் 555 கொடுத்துருக்கானா? வேற சம் ஆஃப் 19th டேர்ம்னா A plus n minus 1 into D. S19 வேணுமா? S19 என்ன? n by 2 into 2A plus n minus 1 into D. So n by n value வந்து 19 by 2 into 2A plus
18D. இந்த 3 டேபிள்ல டிவைட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? 2a plus 18d தானே வரும். 2a plus 18d is equal to 1 balance to 8 3 are 24 185. C 2a plus 18d ஓட வேல்யூ வந்து 185. அப்ப சம்மோட வேல்யூ என்ன இருக்கும்? 19/2 into 185 தான் ஆன்சர். ஓகே, டெசிமல்ல வருது ஆன்சர். டெசிமல்ல தான் ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 185 19 மல்டிப்ளை பண்ணலாம். 9 5 ஆர் 45, 9 8 ஆர் 72, 76, 7, ஸோ 14 15 16 185. ஸோ 5, ஸோ 10 11 1 1 6 12 13 14, ஸோ 15, ஸோ 3, that is 3515 divided by 2, it is 1 balance 1 7 2 are 14, balance 1 5, balance 1 7.5. so 1757.5 correct answer. 1757.5 1757.5. okay, so this is the answer. ஸோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டுச்சுன்னா ஜஸ்ட் கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணுங்க. அவன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து செட்டப் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஏ என்ன டி என்னன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் எனக்கு சம் ஆஃப் 19 டேர்ம்ஸ் வேணும்னா 2a plus 18d யோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வேல்யூக்கு கொடுத்துருக்கான். 2a plus 18dக்கு அவனே கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னா ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணி பாருங்க ஒரு 2 ஸ்டெப்புக்கு. அதுக்கப்புறம் வரலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அடுத்த ஸ்டெப் நான் போட்ட உடனே எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? ஸோ நானும் இதை பார்த்த உடனே எங்கடா ஏடியோட வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஆக்சுவலா இந்த இதுல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து எதையும் சால்வ் பண்ணிட்டுலாம் வரல. ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே தான் லைவா சால்வ் பண்றேன். ஸோ அதனால நானும் என்னடா ஏவும் டியோட வேல்யூ வரலையே, கொஸ்டின் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் செஷன். ஓகே, ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இந்த சீக்வன்சர் சீரிஸ் வந்து எனக்கு வந்து முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா ஸோ நான் வந்து காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ணேன்னா, என்னன்னா 2023 ஜூலைல காலேஜ் முடிச்சேன். நான் படிச்சது அக்ரிகல்ச்சர். ஓகேவா? பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். நானு 4 வருஷத்துல நான் மேக்ஸ்னே படிச்சது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல அதுக்கு மேல ஹிஸ்டரியே வேற. ஓகேவா? ஸோ ஹிஸ்டரிலாம் தோண்டி எடுத்தோம்னா வேற ஒரு விக்னேஸ்வரன் தான் அங்க இருப்பான். ஓகேவா? ஸோ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ கேட் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து கேட் எக்ஸாம் படித்தேன். அது முடிச்சுட்டு எக்ஸாம் வந்து நான் நவம்பர்லேயே முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ நவம்பரில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வெட்டியாக தான் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் அந்த பைஜூஸில் வந்து மேக்ஸ் டீச்சர் வேலை இருக்குன்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு இந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் டாபிக் தான் வந்து டீச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து மெமரபுளான டாபிக். அதுதான் நான் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ லைஃப்லேயே அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நான் பண்ணது இதுதான். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து டீச் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் டீச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ காட் செலக்டட். அதுக்கப்புறம் 5 months ஒர்க் பண்ணேன். தென் மேனேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு ஹைதராபாத்ல. ஸோ ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ். அங்கே வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிடச்சிச்சு. அங்கே போகிறேன். தட்ஸ் ஆல். அங்கே போயிட்டு அப்படியே பிளேஸ்மெண்ட் கிடச்சி வேலைக்கு போயிடணும். வேற ஒன்றும் பெரிய எய்ம் அப்படிலாம் எதுவும் இல்லை. Okay, so that's all guys. So we'll meet in next class. Okay, thank you.